தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். சாணக்கியர்கள் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். சரியாக ஒரு ஆண்டுக்கு தங்கத்தை யாரும் வாங்க வேண்டாம், குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இது சர்வதேச விவகாரம் என்று பார்க்கப்பட்டாலும் பல கால்குலேஷன்ஸை வைத்தே பிரதமர் பேசியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இது குறித்து விளக்குவதற்கு நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 1970s கச்சா எண்ணெயோட கிரைசிஸ், 1991 பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். அப்போது பிரதமர்களாக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களும் நரசிம்மராவ் அவர்களுமே வைக்காத ஒரு கோரிக்கையை பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சார்? அப்பொழுதெல்லாம் வைக்கலன்னு சொன்னால் இந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை விஞ்ஞான வளர்ச்சியோ இல்லை. இப்பொழுது முழுக்க விஞ்ஞான வளர்ச்சியான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு, ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா மிக எளிதாக உருவாக்கலாம், ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு நினச்சா மிக எளிதாக அழிச்சிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ரொம்ப நிதானமாக போகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதனால்தான் ஒரு வருடத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். அவர் வந்து வாங்க வேணான்னு சொல்லலை, வாங்கிக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது முழுக்க இந்தியாவுடைய நலனை கருதி தான். அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய ஒரு தாக்கம் ஒரு பெரிய அளவில் இருக்குது. இந்த ஈரானுடைய போர், இஸ்ரேல் போர், அமெரிக்கா வந்து தலையீடுகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவின் மீது பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது. அதை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக கடந்து போகணுங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. வெறும் அவங்க சொன்னது தங்கத்துக்கு மட்டும் சொல்லலை, வெளிநாட்டு பயணத்தை தவிருங்கள். அதாவது அந்நிய செலாவணி எதில் வந்து நம்மளுக்கு முடக்கப்படுமோ, எதில் விரையும் ஆகுமோ அது எல்லாமே வந்து தடுத்து நிறுத்த வேணுங்கிற நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பெரிய அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதில் பெரிய அளவில் இந்திய நாட்டிலிருந்து அந்நிய செலாவணி வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அதை வந்து அவங்க நிறுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல எண்ணம். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, ஏன் வந்து ஒரு வருஷம் தள்ளி போகணுங்கிறது ஒரு நல்ல ஒரு விளக்கமாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு பேச்சு பொருளாகவும் ஒரு விவாத பொருளாகவும் போயிடுச்சு. மக்களுக்கு விழிப்புணர்வு நல்லா கொடுத்துட்டு அப்புறம் இது சொல்லியிருக்கணும். நம்ம இந்திய அதாவது எல்லா மக்களும் இந்திய நாடின் மீது பெரிய ஒரு நம்பிக்கையும் பெரிய பாசம் உள்ள ஒரு மக்கள் தான் இந்திய மக்கள். அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லணும் இதை. அதாவது ஏன் வந்து நம்ம வந்து இதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது கொடுத்ததுனால தான் பெரிய குழப்பமும் ஒரு விவாத பொருளாகவும் இதாகிருக்கு. எஸ், இப்போ பார்க்குறோம் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் 2025-26 இந்தியா வந்து சுமார் 6 லட்சம் கோடி அளவுக்கு தங்கத்தை இந்திய மதிப்பில் இறக்குமதி செய்திருக்கிறது. அது சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி. இப்போது இவ்வளோ இறக்குமதி பண்ணிவிட்டு இப்போ பிரதமருடைய திடீர்னு இந்த வேண்டுகோள் வந்து நகை வியாபாரிகள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அதாவது இந்த வியாபாரத்தை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே கொண்டே போகிறது, மக்களை வந்து வாங்கும் திறன் கூடிக்கொண்டே போகிறதுன்னு சொல்லலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது ஒரு கடையினுடைய அளவுகள் விரிவாகி கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன, கடையினுடைய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் முதல்லேருந்தே ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வராது. இப்போ ஒரு கடையும் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 50,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து கடையினுடைய விரிவாக்கம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தொழில் இருக்கக்கூடிய முதலீடுகள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பெரும்பாலான நிறுவனங்கள் எல்லாமே வங்கியின் கடன் மூலமாக தான் வாங்கியிருக்காங்க. அது ஒரு கொஷின் மார்க். ரெண்டாவது, அந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். சலுகைகள் வந்து நிறுத்தப்படும். இப்படியெல்லாம் பார்க்கலாம். அவங்களுடைய வேலை வாய்ப்பு இருப்பான். அதெல்லாம் தாண்டி இந்த விற்பனை குறைந்தால் இதை நம்பி இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ட்டு, இது யார் வேணால் செய்ய முடியாது, இது பரம்பரையாக செய்கிறவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ஆச்சாரி, ஒரு பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா பொற்கொள்ளர் தொழில் யார் வேணால் செய்ய முடியாது. ஒரு கார் யார் வேணால் ஓட்டலாம், கற்றுக்கலாம். உடனே ஒரு 2 மாதம் கார் ஓட்ட கற்றுக்கலாம், பைலட்டாக மாறிடலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இந்த பொற்கொள்ளர் வந்து பரம்பரையாக செய்யக்கூடிய ஒரு தொழில். அதாவது எப்படி வந்துட்டு ஒரு மண்பாண்டம் செய்யறது ஒரு பரம்பரையான தொழில், இது திடீர்னு இப்போ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரியான ஒரு கலை மிக்க ஒரு விஷயத்தை நம்ம அழிச்சிடக்கூடாது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அதை அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறதை விட இறக்குமதியை குறைத்திருந்தாலே போதும். இறக்குமதி இப்போ நாங்கள் செய்ய மாட்டோம், இன்னொரு 6 மாதம் செய்ய மாட்டோம், 3 மாதம்னு சொல்லிவிட்டு அடுத்த 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கூட பண்ணிடலாம். எடுத்தவுடனே மக்கள் மீது வந்து நீங்கள் வாங்கிறத வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் மக்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாமே. ஏன்னா
வரும் காலங்கள் இன்னும் 2, 3, 4, 5, 6 மாதங்களுக்கு திருமணங்கள் நிச்சயம் செய்யப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழல். எல்லாமே நகை வாங்குறதுலேருந்து சேமிப்பு பணம், அவங்க நிறைய இடத்துல வந்து நகை சேமிப்பு திட்டத்தில் போட்டு இன்னொரு 3 மாதத்தில் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய நிலைமைலாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒரு பிளானோட ஒரு திருமணம் நல்ல விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிடும். சார், நீங்கள் குறிப்பிட்டது போல் அடுத்த வெட்டிங் சீசன் அடுத்த வரிசையாக வர்ற மாதங்களில் வர இருக்கிறது. இப்போ இந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு நகைக்கடைகளுடைய ஃபுட்ஃபால், மக்களுடைய ஃபுட்ஃபால் எப்படி இருக்கிறது? இல்லை, ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 20-25% வந்து விற்பனை வந்து மந்தமாகிருக்கு. இது மாதிரியான காலங்களில் நார்மலாக ஏற்படக்கூடிய விஷயந்தான். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு 20-25% வரல அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி வரும்போது தான் அவங்களுக்கு நஷ்டம் வரும், அல்லது தொழிலை வந்துட்டு மேலும் அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஈரானுடைய போருக்கு பிறகு இல்லை இஸ்ரேலுடைய போருக்கு பிறகு தொழில் சிறிது அளவுக்கு வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க இம்போர்ட்டை வந்து மத்திய அரசு குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இம்போர்ட்டை குறைச்சா டிமாண்ட் அதிகரிக்காதா? இன்னும் விலை ஏறத்தானே செய்யும்? இல்லை, குறையாது, விலை ஏறாது. ஏன்னா நம்முடைய விலை வந்து முழுக்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவில் நிறைய கோல்டு இருக்குது. அந்த கோல்டெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துடுற மக்களிடையே வந்து தேவையில்லாத நிறைய நகைகள் வந்து எல்லா இடத்துலையும் முடங்கி போய் கிடக்கு. நிறைய பேர் வந்துட்டு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கணக்கில் நிறைய கோல்டை யூஸே பண்ணாத வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, லாக்கரில் வச்சுருக்காங்க. அந்த கோல்டை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வழியை பார்த்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 2%, 3% வட்டி தரும். ஒரு 1 இயர் லாக்இன் பீரியட், 2 இயர் லாக்இன் பீரியட் நீங்கள் அந்த கோல்டை கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் மொபைலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பல 1000 டன்கள் வந்து வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்தியாவில் இன்னி தேதியில் ஒரு 30,000 டன் மக்கள்கிட்ட இருக்குது. அந்த 30,000 டன்னும் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், பயன்பாடில் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு 5,000 டன் கூட இருக்காது. மீதி எல்லாமே உள்ளே முடங்கி போய் தான் இருக்குது. அதை வெளியே கொண்டு வந்தால் போதும் 100% அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து குறிப்பிட்டிருக்கேன். இதை வெளியே கொண்டு வரதுக்கு எப்படிங்கிறது வழிமுறையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் யாரும் அதை பின்பற்றதுக்கோ இல்லை அதை செவி கொடுத்து கேட்கறதுக்கோ யாரும் தயாராக இல்லை. அது ஒரு நல்ல திட்டம். அதன் மூலமாக இந்தியாவினுடைய அந்நிய செலாவணியை பெருமளவில் விரயமாவதை தடுத்து நிறுத்த முடியுங்கிறது நான் உறுதியாக சொல்வேன். சார், இப்போ வந்து பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இப்போது மக்கள் வந்து நகை வாங்குவதை குறைத்து கொண்டால் டிமாண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்தியா வந்து ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு நாடு. நம்முடைய கலாச்சாரம் எல்லா இடங்களிலும் தங்கத்தை சார்ந்து, தங்கத்தினுடைய பயணத்தில் தான் இருக்குது. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு அன்பளிப்பு செய்கிறோன்னா தங்கமாக செய்கிறோம். திருமணத்திற்கு அந்த ஒரு பெண்ணை வந்து கட்டி கொடுக்கும்போது அவருடைய பாதுகாப்புக்கு நம்ம தரக்கூடிய ஒரு பொருள் வந்து தங்கமாக தான் இருக்கும். இப்படி பல வகையில் தங்கம் வந்து நம்மளுடைய வாழ்விலே வந்து ஒன்றி போயிருக்கு. கோயிலில் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி போகிறோன்னா வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு இந்து கடவுளுக்கு தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நகைகளை போட்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்முடைய கலாச்சாரமே நகைகளை சார்ந்திருக்கு, தங்கத்தை சார்ந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ இந்த கிரைசிஸுக்கு அப்புறம் ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் நகைகளுக்கு? கண்டிப்பாக பழைய நகைகளுக்கு ஒரு நல்ல விலை வரும். ஏன்னா தங்கம் வந்து இறக்குமதி ஓரளவுக்கு இப்போ குறையும் போது உள்நாட்டினுடைய தங்கம் மறுசுழற்சி மூலம் வரக்கூடிய தங்கத்துக்கு பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களுக்கு, பழைய தங்கத்திற்கு, மறுசுழற்சியின் மூலம் வரக்கூடிய தங்கத்திற்கு நல்ல விலை வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மறுக்க முடியாது, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. எஸ் சார். இன்னைக்கு காலையில் வந்து இம்போர்ட் டியூட்டி 6%லேருந்து 15%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கோல்டுக்கு. இது குறித்து மத்திய அரசு தரப்பிலிருந்து உங்களிடம், அதாவது அசோசியேஷன் தரப்பில் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டதா இல்லை உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்ததா? எங்களுக்கே சர்ப்ரைஸ். ஏன்னா நேற்று அறிவிப்பு உடனடி ஒரு இரவே என்னைக்கு அறிவித்தாரோ அன்று இரவு வந்து ஆணை. அதனால் எந்த யோசனையும் அவங்க செய்யலை. அதுதான் நான் சொன்னேன். இது முன்கூட்டியே சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு விளக்கமாக சொல்லியிருந்தாங்கன்னா மக்களுக்கு ஆகட்டும் அல்லது வியாபாரிகளுக்கு ஆகட்டும் இல்லை இதனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு ஆகட்டும் எந்த பாதிப்பும் இல்லாத, எந்த மனக்கசப்பும் இல்லாத, எந்த ஒரு சம்பவமும் இல்லாத நல்ல ஒரு சுமூகமான சூழலை கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா மக்களுக்கு வந்து தேவை விழிப்புணர்வு தான். எந்த ஒரு பொருளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏற்றுக்கிறதுக்கு முன்ன அதோடைய சம்பந்தமான சில விஷயங்களை அவங்களுக்கு வந்து புரிய வச்சு செய்தோன்னா நல்லாயிருக்குங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும். எஸ் சார். அப்புறம் இப்போது சென்னை போன்ற பெரிய நகரங்களை தவிர்த்து இப்போ Tier 2, Tier 3 சிட்டிஸில் இருக்கிற சிறிய நகை கடைகள், அவர்களுக்கு வந்து இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? அங்கே நகரத்தை விட கிராமங்களில் தான் இது ஒரு பெரிய பேச்சு பொருள். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய செய்திகள். Tier 2, Tier 3ல் வந்து இது ஒரு பெரிய செய்தி. இந்த செய்தியை வந்து அவங்க காலையில் சாயந்தரம் வீட்டில் பேசுவாங்க, வெளியே போனால் பேசுவாங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துக்கு போனாலும் அதை பற்றி ஒரு பேச்சு நிச்சயமாக வரும்.
ஸோ அவங்கள பொறுத்தவரை இது பெரிய ஒரு பேச்சு பொருள். இதை வந்து இன்னும் வந்து சிலர் வந்து திரித்து சோஷியல் மீடியாவில் கூட பதிவிடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கச்சு அவங்களுக்கு ஒரு பீதியை உண்டாக்கும். இதெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா எல்லாமே எதுவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காது. தொடர்ந்து தங்கத்தின் விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000க்கு மேலே வந்து சவரனுக்கு 8,560 ரூபாய் கூடியிருக்கிறது. தொடர்ந்து இப்படி அதிகரிச்சு வருவது நடுத்தர மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இதை தங்கம் வாங்குறவர்களுடைய கனவு மேலே ஒரு நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை ஒரு டெம்பரரி எஃபெக்டா? இல்லைங்க, இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னு சொன்னீங்கன்னா 12 சவரன் வாங்கணும்னு நேற்று வேலை நினச்சிருந்தவங்க அந்த காசு இருக்குன்னா 12 சவரன் இன்றைக்கி வந்து அதே காசில் 11 சவரன் தான் வாங்க முடியும். ஒரு சவரன் அவர் வாங்கவே முடியாது. ஏன்னா விலை ஏறி போச்சு. 1,00,000 எக்ஸ்ட்ரா ஆகிடும் அவருக்கு. ஸோ அவர் 1,00,000 கூடுதல் ஆகுதுன்னு சொன்னால் அவர் ஒரு சவரத்தை வந்து நிறுத்திக்க வேண்டியதாக வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய விலையை ஒப்பிட்டு தான் நிறைய பேர் வந்து நகை சீர்சேமிப்பு திட்டத்தை வந்து சேர்றாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், சரி ஓகே நம்மளுக்கு வந்து மாதம் 10,000 கட்டுறோம், 11 மாதம் கட்டினா 1,10,000 வரும், 1,10,000 சேர்ந்தோடனே நம்ம வந்து ஒரு சவரன் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ 1,23,000 கூலி சேதாரம் வரி எல்லாம் சேர்த்துனா 1,40,000 போகும். அவங்க இப்போ இருக்கிற விலைக்கு வந்துட்டு இன்னொரு 30,000 மேலே அதிகமாக வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 30,000 பதிலாக 2 கிராமாக குறைச்சிடுவாங்க. ஒரு சவரனுக்கு பதிலாக 3/4 சவரன் தான் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அவங்களுடைய எண்ணங்கள் வந்து சிதைக்கப்படும், இல்லை அழிஞ்சு போகும். ஸோ அவங்களுடைய திட்டங்கள் வந்து பின்தங்கி போகும். பல விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த தங்கத்துடைய விலை ஏற்றம் நிச்சயமாக யாருக்குமே லாபம் தராது. யாருக்குமேங்கிற இடத்துல வியாபாரிகளுக்கு கூட லாபம் இல்லை. வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரம் நிறைய நடந்தால் மட்டும்தான் அவர்கள் விற்பனை மூலமாக கிடைக்கக்கூடிய லாபமே தவிர விலை ஏற்றத்தின் மூலமாக அவர்கள் லாபம் சொன்னிங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அது ஸ்டாக்கு, அது எப்போவுமே அது மெயின்டைன் பண்ணி தான் இருந்தாலும் விலை ஏறினாலும் அசட் வேல்யூனா கூடும். பட் லாபம் சொன்னால் இது ஷேர் இல்லை, இது விற்றுட்டு உடனே வெளியே வரதுக்கு இது எப்போவுமே அந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணால் பண்ணி தான் ஆகணும். எஸ் சார். இப்போ 22 கேரட்டோட விலை கூடியிருக்கு. இப்போ மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ 18 கேரட் வாங்குறோட எண்ணிக்கை அதிகரிக்க, இப்போ புதுசாக 9 கேரட் கோல்டு வந்திருக்கு, அதோட எண்ணிக்கை, அது வாங்குறோட எண்ணிக்கை கூடி இல்லை. மக்கள்கிட்ட இப்போ 18 கேரட்டும் யாருமே முன்னெல்லாம் 18 கேரட்டை வேண்டாங்க, எங்களுக்கு 22 கேரட்டை கொடுங்க, 916 கொடுங்கன்னு கேட்குற ஜனங்கள்லாம் போய் இப்போ 18 கேரட் கொடுத்தாலும் பொருள் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்குன்னா வாங்கிறாங்க. அது 18 கேரட்ன்றதுக்காக அது வந்து தள்ளுறதில்லை, வேண்டான்னு சொல்கிறதில்லை. அதே மாதிரி 14 கேரட்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 9 கேரட் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய புழக்கத்துக்கு வரதுக்கு சில காலங்கள் ஆகும். ஆனால் இதே மாதிரியான விலை ஏற்றம் தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் நாங்களாம் எதிர்பார்த்தோன்னா இந்த வருடம் இறுதி அல்லது அடுத்த வருடம் மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் ஒரு கிலோ தங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலாம் வந்தாலும் 14 கேரட்டும் 9 கேரட்டும் மிக அதிகமாக ப்ராப்ளம் ஆகிவிடும் எல்லோரும் எதுலேயும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நகை போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கழுத்துக்கு ஒரு நெக்லஸ்னால் அது நெக்லஸாக தான் போட முடியும். அதுக்காக விலை ஏறிச்சுன்ற மெலிசா செயின் அளவுக்கு ஒரு நெக்லஸ் எல்லாம் செய்து போட முடியாது. ஸோ அந்த நெக்லஸை வாங்கணுன்னா அவங்க 9 கேரட்டோ இல்லை 14 கேரட்டோ வாங்கினான்னா குறைந்த விலையில் வாங்கி அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்துக்கலாம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் விலை அதிகமாக இன்னும் அதிகமானால் நிச்சயமாக 14 கேரட்டும் 9 கேரட்டும் ஒரு நல்ல ப்ராப்ளம் ஆகிடும். எஸ் சார். அப்புறம் கோல்டோட ரேட்டு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது சில்வர் ரேட்டு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்த தங்கமாக மாறுகிறதா வெள்ளி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்னை பொறுத்தவரை தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும்ன்றது தான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன, தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருள், ஒரு ஆபரண பொருள் அல்லது சமூக அந்தஸ்து தரக்கூடிய ஒரு பொருள் தங்கம். வெள்ளி வந்துட்டு சமூக அந்தஸ்துன்னு சொல்லலாம், முதலீட்டு பொருளாக எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இண்டஸ்ட்ரியல் யூஸ் அது வந்து பெரிய அளவில் இருக்குது. பல தொழிற்சாலைகளுக்கு தொழிலுக்கு மூலப்பொருளாக அது வந்து பயன்பட்டு வருகிறது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து வெள்ளியினுடைய பங்கு வந்து பெரிய அளவில் இருக்குது. வெள்ளிக்கு மாற்றாக வேறு எந்த பொருளும் இதுவரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது ஒரு மின்சாரத்தை கடத்த வேண்டும் என்றால் மிக எளிதாக வேகமாக கடத்தணும்னா அது வெள்ளியினுடைய கனெக்டர் தான் யூஸ் ஆகுது. ஸோ வெள்ளியினுடைய கனெக்டர் அந்த அளவுக்கு வந்து மிக வேகமாக மின் கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வெள்ளிக்கு மாற்று பொருளாக வேறு ஏதாவது உலோகத்தை கண்டுபிடித்து அதன் மூலமாக பண்ணால் அது குறைஞ்சிடும்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வெள்ளி அது சஸ்டெயின் ஆகுது. அந்த ஹீட்டை வந்து கரெக்டாக அது வந்து ஏற்றுக்கிட்டு அது அளவுக்கு அது வந்து மின் கடத்தியாக மாறுது. ஸோ அது வெள்ளிக்கு மாற்றுப்பொருள் இல்லை. எதிர்காலத்தில் வெள்ளியினுடைய பயன்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும். நம்ம சாதாரண ஒரு கொலுசோ மெட்டியோ அருணாகரெல்லாம் போடுறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் அதெல்லாம் 10-20% தான். 80% தொழில்துறையில் தான் அதனுடைய பயன்பாடு இருக்குது. தொழில்துறை எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகிறதோ
அந்த அளவுக்கு அதனுடைய விலைகள் ஏறும். எதிர்காலங்கள் தொழில்துறையில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் வெள்ளியினுடைய விலை மிக அதிகமாக உயரும்ன்றது தான் என்னுடைய கணக்கு. இப்போ வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க வெள்ளியுடைய ஒரு கிலோ. விரைவாக அது வந்து 5 லட்சம் ரூபாய் என்ற அளவுக்கு வந்து வரும். அப்படின்னா அதனுடைய மல்டிபிள் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து லாபத்தை தரும். தங்கத்தையும் தாண்டி வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தை தரும். முதலீடாகவே நான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. முதலீடாக பார்க்கும்போது அதாவது இந்தியாவை பொறுத்தவரை நுகர்வோர்கள் வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்க 2 கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. ஒன்று சமூக அந்தஸ்துக்காக ஜுவல்லரி போட்டுக்கிறாங்க, அதே சமயம் அது ஒரு அசட் கிளாஸாகவும் பார்க்குறாங்க. ஸோ அசட் கிளாஸ்னால் நாளைக்கு இது நமக்கு பயன்படும், விலை ஏறும், விலை ஏறி நம்ம விற்றோன்னா லாபம் வரும், நிறைய லாபம் வந்துன்னா நிறைய வாங்கினோன்னா வேறு ஏதாவது நிலமாக மாற்றலாம், இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சின்ன சின்னதாக வாங்கி வாங்கி சேர்த்துட்டு வராங்க. ஸோ அசட் கிளாஸு அது மாதிரியான ஒரு விஷயத்தை அது பண்ணும்போது தங்கத்தையும் தாண்டி வெள்ளி வந்து பெரிய லாபம் தரும். அப்புறம் மக்கள் எல்லாருமே ஃபிசிக்கல் கோல்டு சில்வரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் விரும்புகிறார்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறதை பற்றி நிறைய ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. அதனுடைய சாதக பாதகங்கள். அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுங்க, இந்தியாவை பொறுத்தவரை ஃபிசிக்கல் கோல்டுக்கு தான் வேல்யூ அதிகம். ஃபிசிக்கல் கோல்டு தான் டச் அண்ட் ஃபீல் தான் எல்லாமே விரும்புகிறது. கண்ணால் பார்க்கணும், அதை வாங்கணும். இதுதான் மக்கள் 80% 90% மக்கள் இதுதான் ஏற்றுக்கிறாங்க. மீதி இருக்கிற 10-15% வந்துட்டு அவங்க பரவாயில்ல எனக்கு பேப்பர் கோல்டே கொடுங்க அப்படின்னு வாங்கிடுறாங்க. பட் எந்த அளவுக்கு அந்த பேப்பர் கோல்டுக்கு வேல்யூ இருக்குது, உண்மையிலே நம்ம பேப்பர் கோல்டு வாங்குகிறோம், அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து தங்கமோ வெள்ளியோ இருப்பு வைக்கணும். இப்போ என்கிட்ட வந்து நான் ஒரு 10 கிலோ வெள்ளி வாங்கினேன்னா 10 கிலோ நான் என் பேப்பரில் நீ கொடுத்துருவீங்க. பட் என் 10 கிலோ வெள்ளி எங்கே இருக்குது? வெள்ளியே இருக்காது. நீங்கள் 10 கிலோ நான் உங்ககிட்ட வாங்குறேன்னா அந்த 10 கிலோ வாங்கி நீங்கள் உள்ளே வைக்கணும், இல்லை அது அசட்டாக மாற்றணும். அது இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு விலை ஏறிச்சுன்னா பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டாக்கும். அதனால் அதனுடைய கம்பெனியே திவாலாகக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாகும். அதனால் ஃபிசிக்கல் கோல்டில் தான் மக்கள் வந்து போகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். எஸ் சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணது மிக்க நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.